ஆர்மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது OT7 மிக்ஸ்டு ஷிப்பிங் ட்ராமா. ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். OT7 ட்ராமா நேம் ஃபோர்ஸ்டு மேரேஜ் லவ் ரிவீல். ஆர்மிஸ் மற்ற பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ட்ராமா ஸ்டார்ட் பண்ண போகிறோம்ல, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நம்மளோட இந்த ட்ராமாவில் ஆட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் கொஞ்ச நாளாக நம்ம சேனலுக்கு வியூஸே போகல, அதனால தான் ட்ராமா கண்டினியூ பண்ணலை. ஆர்மிஸ் நீங்கள் நம்மளோட இந்த ட்ராமாலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற ஆர்மிஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இனி அதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம இப்போ OT7 வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் வெளியே ஒர்க் பண்ணுறதுக்காக போயிருப்பான் இல்லையா, அந்த டைமில் இவங்கெல்லாம் சமைச்சிட்ருப்பாங்க. அப்போது சின்ன ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். அந்த டைமில் நானுமே வரேன் அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ ஜின் இவங்க 2 பேருமே கிளம்பியிருப்பாங்க. மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம சுகாக்கு தான் ஆர்வம் தாங்கலை. சரிடா நீங்களும் இங்கே இருங்க, நானும் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சுகாவுமே கிளம்பிடுறான். அண்ட் தென் 3 பேருமே இப்போ போகிறாங்களா, போகிற இடத்துல அங்கே போய் பார்க்குறாங்க, எங்கேயுமே இவங்களுக்கு தேவையான அந்த திங்ஸ் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கடை தெரியும், வாங்க நம்ம அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சுகா தான் கூட்டிகிட்டு போகிறான். தென் 4 பேருமே அந்த கடைக்கு போகிறாங்களா, பார்த்தா அங்கே தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இதை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே 3 பேர்த்துக்கும் ஷாக்கு. ஜின்னு தான் ரொம்ப பதட்டப்பட்டு கேட்குறான், என்ன பண்ணுற, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுற சீனியர், நீ ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு போனேன். அதெல்லாம் இல்லை சீனியர், நான் ஒர்க் பண்ணுறீங்க, அதனால தான். எல்லாத்துக்குமே சேட் ஆகுது. ஏன்னா எல்லாருமே அங்கே ஹாப்பியாக இருக்கும்போது ஆரம் மட்டும் இப்படி இங்கே இருக்கான் இல்லையா, அதனால ஒரு மாதிரி இருக்குது. ஒர்க் பண்ணுற பிளேஸோட அந்த மேனேஜர் இருக்கான் இல்லையா, அந்த கோமா பேசுவானே, அவன் வரான். வந்துட்டு ஆரமா என்ன பண்ணிகிட்ருக்காரு, ஒர்க் பண்ணுற இடத்துல இப்படி தான் பேசிகிட்டு இருப்பியா? நான் சொன்னால் உங்களோட இந்த ஓனர் என்ன பண்ணுறான்னா என்ன தான் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் பாரு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இப்படிலாம் பண்ணால் உன்னை திட்டாமல் இருப்பாங்களா? ஜின்னுக்கு கோவம் வருது. என்ன நினச்சிட்ருக்கீங்க மனசில்? இங்கே நாங்கள் திங்ஸ் வாங்கிறதுக்காக வந்தோம், அவன்கிட்ட பேச ஒன்றும் வரல. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் உங்களோட ஓனர்கிட்ட. எதுக்கு இந்த மாதிரி வரவங்க கிட்ட நடந்துக்கிறீங்க? எனக்கு உங்களோட கடையில் வாங்கவே பிடிக்கல, இருங்க நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வேகமாக போகிறானா. வந்துட்டு ஜாலி, இங்கே ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிச்சிட்ருக்கான். சுகாக்கு ஜின் இங்கே மாட்டிப்போணும் அப்படின்ற மாதிரி, ஜின் கோவப்படாத, வா போகலாம். இல்லை அது எப்படி இவன் அப்படி சொல்லலாம், இத்தனைக்கு நம்ம ஆரம்பிக்கிட்ட அவ்வளோவா பேசக்கூட இல்லை. இப்படி தான் ஒரு ஒர்க் பண்ணுறவங்களா போட்டு கொடுமைப்படுத்துவாங்களா? இதை நான் கம்ப்ளைண்ட் பண்ணியாவான் அப்படின்ற மாதிரி வேகமாக போகிறான். கரெக்டாக அந்த ஓனர் இருக்கான் இல்லையா, அவனுமே அங்கே வரான். ஆரம்பம் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. அந்த மேனேஜர் இருக்கான்ல, அவன் ஆரம்பிக்கிட்ட போய், நீ எப்படியாவது தடுத்து நிறுத்து, என்னை மன்னிச்சிரு, இனிமேல் அவன்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன், நீ யார்கிட்ட வேணாலும் பேசு, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இல்லை என் மேலேயும் தப்பு இருக்குது, நானே அவனை பிடிச்சி நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகம் சீனியர் நில்லுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம மேலே தான் தப்பு, நம்ம தானே பேசணும், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறானா. அந்த டைமில் அவன் பார்த்துடுறான். ஜின்னு வேகமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறானா, இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்களோடதுல எதுவுமே சரியில்லை அப்படி இப்படின்னு. நம்ம ஜின்னு பேசுகிறத பார்த்தாலே தெரியுது மேலே எவ்வளோ க்ரஷில் இருக்கான் அப்படின்ற மாதிரி. அந்த ஓனருக்கான அவன் கண்டுபிடிச்சிட்றான். இது அந்த ஓனருக்கு சுத்தமாக பிடிக்கல. ரீசன், அவனுக்கு நம்ம மேலே க்ரஷ் இருக்குது. இந்த டைம் அந்த ஓனருக்கான எப்பொழுதுமே நம்ம மேனேஜரை பிடிச்சி திட்டுவான், பட் இந்த டைம் பிடிச்சி திட்டுறான். நானுமே சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு தான் இருந்தேன், நான் நோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீ எப்படி அவங்க கூடலாம் பேசலாம்? நீ பேசுகிறது தப்பு தானே, ஒர்க் பிளேஸில் ஒர்க்கை மட்டும்தானே பார்க்கணும், எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டுறான். அவனுக்கு என்னென்னா யார் கூடயும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கோவம். இந்த இடத்துல சுகா இருக்கா இல்லையா, அவனுக்கு கோவம் வருது. நீ எப்படிடா யாரை பிடிச்சி திட்டலாம் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட சண்டைக்கு போகிறதுக்கு நிற்கிறானா. இதெல்லாம் பார்த்துட்டு, நிறுத்துறீங்களா, அவன் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக வந்தான், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேச வந்துட்டா இப்போ அவனை வேலையை விட்டு நிறுத்திடுவீங்க போலையே. சீனியர் பாவம், சீனியர் வாங்க போகலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னையும் சுகாவையும் இழுத்துட்டு போகிறான். அந்த ஓனர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், 2 பேரும் போய் தொலைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆரம்புக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. தென் அந்த ஓனர்கிட்ட வந்து சாரி கேட்குறான், மன்னிச்சிடுங்க, எல்லாம் என்னோடய தப்பு தான், என் ஃப்ரெண்ட்ஸ் மேலே கொஞ்சம் அன்பாக இருக்காங்க, அதனால தான். இல்லை எனக்கு தெரியுது அன்பாக இருக்காங்கன்னு, ஆனால் அந்த ஜின் அப்படி கிடையாது. நீ ஜின்னுக்கிட்ட பார்த்து பழகாரம், எனக்கு அவனை பார்த்தா சரியாக தோணல, அவன்கிட்ட சேஃபாரு அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் சொல்கிறான். ஒன்று சொல்லவா,
நான் வேறு யூனிவர்சிட்டி போகிறேன், நீயும் என் கூட வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை இல்லை, எனக்கு இந்த யூனிவர்சிட்டி பிடிச்சிருக்கு, எனக்கு இங்கே தான் அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கிடைக்கும், ஸோ நான் இங்கே தான் எல்லாம் பண்ண முடியும். இல்லை ஆரம், நீ அங்கே வந்தேன்னா நானே உன்னை பார்த்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம், நீங்கள் தான் என்னை அப்போலேருந்தே பார்த்துட்ருக்கீங்கல்ல, நீ என்ன என்னை வா அவங்க இவங்கன்னு கூப்பிட்டுட்ருக்க, நானும் உன் ஏஜ் தானே, என்னை நீ வா போனே கூப்பிட வேண்டியது தானே. இல்லை இருந்தாலும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லையா, நீங்கள் ஓனர். சரி அப்போது எல்லாமே இருக்கும்போது நீ என்ன வாங்க போங்கன்னே கூப்பிடு, ஆனால் யாரும் இல்லாதப்போ நீ நார்மலாகவே என்கிட்ட பேசலாம்ல. ஓகே நான் அப்படியே பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறானா. அப்போது அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஆரம்க்கு அப்படியே ஷை ஆகிடுது. ஏன்னா அவனுக்கு ப்ராப்ளம் ஆயிரும், அவன் சீனியருக்கு ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போயிருப்பான்ல. ஆரம்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆரம்க்கு ஒரு ஃபீல். ஸோ நம்ம வி மேலே இன்னுமே க்ரஷ் அதிகமாகுது. ஜின்னு தான் பயங்கர கோவத்தில் இருக்கான். எவ்வளோ திமிரு இருந்தா அவன் இப்படி பண்ணுவான். அந்த ஓனரும் ரொம்ப தான் பண்ணுறான். ஆரம் இப்படி ஒரு கடையிலையா போய் வேலை பார்க்கணும் அப்படி இப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை ஆரம் 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 அப்படின்ட்டே இருக்கானா. இதனால சுகாவுக்கு கோவம் வருது. என்ன இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், ஒரு வேளை இவனுக்கு ஆரம்பை பிடிச்சிருக்கோ, இது சரியாக வராது, இவன்கிட்ட நான் என் லவ்வை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி, வி நீ கொஞ்சம் போறியா, அந்த கடையில் தான் அது இருக்குது, போய் வாங்கிட்டு வரியா, நான் அவனை சமாதானப்படுத்துகிறேன். என்னது நீங்கள் படுத்துறீங்களா, சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வி வந்துட்டு தனியாக ஆரமோட கடைக்கு போய் அதை வாங்கிறதுக்காக வந்திருக்கான். இந்த டைமில் சுகா இருக்கான் இல்லையா, அவன் ஒன்றும் இல்லை நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜின்னுக்கு அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா ஆரம்பம் இப்போ இப்படி ட்ரீட் பண்ணுறாங்கல்ல, அது சுத்தமாக பிடிக்கல. அதனால் அப்படியே சுகா ஷோல்டரில் சாஞ்சிட்டு அழுகுறான். சுகாவுக்கே ஒரு மாதிரி ஆகிது. நீ என்ன நினச்சிட்ருக்க, உனக்கு ஆரம்பை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம் சுகா, எனக்கு ஆரம்பம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன் தெரில, நான் அவனை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கேட்டால் அடுத்த செகண்டே நம்ம சுகாவுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகிருது. என்னடா அவன் இப்படி சொல்லிட்டானே, அவனுக்கு ஆரம்பம் தான் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி மனசே உடஞ்சிருது. தென் இப்போ இருக்கான் இல்லையா, ஆரம் கிட்ட போயிட்டு அந்த திங்ஸ் எடுத்துக்கிடு அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆரம் பார்க்குறான். உன்னால் முடிஞ்சா நீ எடுத்துக்கேன் அப்படின்ற மாதிரி டீஸ் பண்ணுறானா. பட் வீக்கு ஹைட்டு பத்தலை, அதுதான் அவ்வளோ ஹைட்டில் இருக்குல்ல, எடுத்து கொடுத்தா தான் என்னவா அப்படின்ற மாதிரி வீ கேட்குறான். இரு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பக்கத்தில் வரான். ஏன் என் பக்கத்தில் வந்து எடுக்கிறேன், நான் அவரை சொன்னால் நகர்ந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துடுறான். ஸோ இப்போ வீ இருக்கான் இல்லையா, அவன் தேங்க்ஸ் சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துடுறான். தென் இப்போது ஆரம்க்கு வந்து வி மேலே லவ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகுதா. இதை அந்த ஓனர் இருக்கான் இல்லையா, அவன் பார்க்குறான். அதை பார்த்த உடனே அவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. இல்லை இவனை சுற்றி சுற்றி நிறைய பேர் இருக்கானுங்க, இது எனக்கு பிடிக்கல, இவனை எப்படியாவது நான் ஃபாரினுக்கு கூட்டி போய் ஆகணும், ஏன் கூட நான் அவனை படிக்க வைக்கணும், இவனை இங்கேயே நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவில் இருக்கான். தென் இவன் இருக்கான் இல்லையா, அவன் திடீர்னு ஆரமோட வீட்டுக்கு போகிறான். போயிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுகிறான். அங்கிள் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லுங்கள், நான் தரேன், ஆனால் ஆரம் என் கூட படிக்கிறதுக்காக அப்ராட் வரணும், அப்படி பண்ணால் நான் அவங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி டீல் பேசுகிறான். அவன் அப்பாவுக்கு தேவை பணம் தானே. ஸோ பிள்ளை எப்படி போனால் என்ன அப்படின்ற மாதிரி, சரி நான் அவன் கூட வர ஒத்துக்கிறேன், அவனை அடிச்சாவது நான் அவன் கூட அனுப்புகிறேன் அப்படின்றாங்களா. அவன் மிரட்டுறான். இங்கே பாருங்க, அவன் மேலே உங்கள் கை பட்டுச்சு அவ்வளோதான், நீங்கள் காலி. ஆரம்போட அப்பான்றனால நான் ரெஸ்பெக்டாக பேசுகிறேன், இனிமேல் அவனை நீங்கள் ஏதாவது பண்ணுற வேலை வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான், நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஸோ ஆரம்பம் கூட அனுப்பிச்சி வைக்கிற வழியை பாருங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகிறான் வில்லத்தனமா. தென் எப்படியே கொஞ்சம் நேரம் போகுதா, நைட் ஆகிடுது. ஆரம் வீட்டுக்கு வரான். உட்காந்து சாப்பிட்லான்னு பார்க்குறான். பட் அங்கே எதுவுமே இல்லை. ஆரம்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா கடைசி வரைக்கும் நம்ம லைஃப் இப்படியே போயிடுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ தான் கரெக்ட் டைமுக்கு அந்த ஓனர் இருக்கான் இல்லையா, அவனுமே மறுபடியும் வீட்டுக்கு வரான். அப்பா வந்து பேசுகிறாரு. ஆரம் நீ இங்கே இருக்கிறது சரி வராது, என்னாலேயும் கஷ்டப்பட முடியல, நீ அவன் கூட போயிரு, என்னால் இதுக்கு மேலே உன்னை பார்த்துக்க முடியாது. அப்பா என்னப்பா நினச்சிட்ருக்கீங்க, நான் உங்களை இதுவரை கஷ்டப்பட்டு விட்டுருக்கேனா, நானே தானே பார்ட் டைம் ஜாப் போய் நானே தானே எனக்கானதையும் பார்த்துக்கிறேன், உங்களுக்கானதையும் பண்ணுறேன், அப்புறம் ஏன்ப்பா என்னை உங்களால் இது பண்ண முடியல, புரிஞ்சுக்க மாட்டிங்களாப்பா, எனக்கு எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் எனக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் அப்பான்னு சொல்லிக்க ஒரு ரிலேஷனாவது இருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் அப்பா அதையுமே உங்களுக்கு பிடிக்கலல்ல, என்னை துரத்த தானே பார்க்குறீங்க, இனிமேல் அப்பா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வேகமாக வெளியே போகிறான். அந்த ஓனர் இருக்கான் இல்லையா, அவனுமே பின்னாடி வந்துட்டு ஆரம் நில்லு நில்லு அப்படின்னு கூப்பிடுறான். என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் தான் உங்களுக்குமே இவ்வளோ பெரிய பிரச்சனை, இப்போ பாருங்க என்னால் உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கோவத்தில் போகிறான். அப்போ டக்கு ஓனர் ஆரம்ப பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லை நார்மலாக அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கானா. இதை கரெக்டாக அங்கே ஜின்னு வந்து பார்த்துட்றான்.
ஏன்னா நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி சாரி கேட்கறதுக்காக ஜின்னு வந்திருப்பான். பட் இந்த டைம் அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து, ஓ அதனால தான் ஆரம் நம்மளை எதுவுமே சொல்லலை போல, நமக்கு சப்போர்ட்டும் கேட்கல போல, அவனுக்காக பேசிகிட்டு இருந்தான், எனக்கு இப்போ தான் எல்லாம் புரியுது அப்படின்ற மாதிரி இவனுமே ஜின்னுமே மனசு உடஞ்சி அப்படியே அங்கேருந்து போயிட்டுருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. எல்லாருமே மறுபடியும் யூனிவர்சிட்டிக்கு வராங்க. பட் இந்த டைம் ஆரம் வரவே இல்லை. ஜேஹோப் வந்து உள்ளே உட்காந்துருக்கான். அப்போ ஜேஹோப்பை பார்க்கறதுக்காக நம்ம ஜேகே ஜிம் 2 பேரும் வராங்க. ஜேஹோப், என்ன நீ வரலையா? நான் உன்னை கூப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. எங்கடா? கேன்டீனுக்கு தான், ஒன்றா தானே போவோம், அதான் உன்னை கூப்பிட வந்தேன். ஆமாம், எங்கே ஆரம்? தெரிலடா, அவன் இன்னைக்கு யூனிவர்சிட்டியே வரல, என்னாச்சுன்னு தெரில. நீ கால் பண்ணி கேட்டியா இல்லையா? இல்லை, ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்னான்னு தெரில. ஆரம் இல்லாமல் எனக்கு செம்மையாக போர் அடிக்குதுடா. சரிவா நம்ம சீனியர் கிட்ட போய் கேட்போம், அவருக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி இவங்களோட கிளப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே தான் ஜின் வி 2 பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது வி கிட்ட தான் ஜின் நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். எனக்கு ஆரம்பம் பிடிச்சிருக்கு, பட் ஆனால் ஆரம்புக்கு அவனை பிடிச்சிருக்கு, 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு மாதிரி கஷ்டமாக பேசிகிட்டு இருப்பான். விக்குமே புரியுது. சரி விடுண்ணா, அவனுக்கு அவனை தானே பிடிச்சிருக்கு, கவலைப்படாத, உனக்கான பார்ட்னர் உன்னை தேடி வருவாங்க. அது எப்படிடா, எனக்கு பிடிச்ச ஒன்றை நான் இழந்துட்டு எனக்கானது வரணும்னு நான் வெயிட் பண்ண முடியுமா? அப்படிங்கும்போது கரெக்டாக சுகாவுமே உள்ளே என்ட்ரியாராம். என்ன நடக்குதுங்க, என்ன என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அண்ணா சுகா, நான் நீயும் இங்கே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஜேகே கூப்பிடுறானா. அடே எல்லாம் என்னடா இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன் இது கிளப்பு தானே, நம்ம கிளப் தானே, எப்போ வேணாலும் இங்கே வரலாம்ல. ஒன்றும் இல்லை, நான் இதை சொல்ல தான் வந்தேன். அந்த பசனுங்க இருக்கானுங்கள்ல நம்ம ஆப்போசிட் டீம், அவனுங்க ட்ரிப்புக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க, நம்மளை கூப்பிட்டுருந்தானுங்க, 7 பேர்த்துக்குமே அரேஞ்ச் பண்ணிட்டானுங்க அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். ஜேஹோப் ஜிம்மின் ஜேகேக்கெலாம் செம்ம குஷியாகிருது. ஹை ஜாலி, எல்லாமே ட்ரிப்பு போகிறோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இங்கே நம்ம ஜின்னு இருக்கா இல்லையா, அவன் ரொம்ப மூட் அப்செட்டாகவே இருக்கான். வியுமே அவனுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துருக்கானா. சுகா பார்த்துட்டு, என்ன ஜின்னு ஏதோ மூட் அப்செட்டில் இருக்கான், நேற்று நடந்த விஷயமா இருக்குமோ, நம்ம அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுகாவுமே பார்த்துட்ருக்கான். அண்ட் தென் ஏன் ஆரம் வரல ஜிம்மின் ஜின்கிட்ட கேட்குறான். ஜின்னு பார்க்குறான், ஏன்னா ஆரம் இன்னைக்கு வரலையா? ஆமாம், ஆரம் ப்ரோ இன்னைக்கு வரல, என்னன்னு தெரில, அதை கேட்கறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோம். அப்போது ஜெஹோப், உனக்குமே அவன் கால் பண்ணலையா அப்படின்னு நம்ம சுகா கேட்குறான். இல்லையே, எனக்கு அவன் கால் பண்ணவே இல்லை, நான் கால் பண்ணாலும் போக மாட்டேங்குது. அப்போ அவனுக்கு என்னவா இருக்கும்? மெம்பர்ஸ்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே ஜிம்முன்னு இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, என்ன ஒரு நாள் கூடவா லீவ் போடக்கூடாது? இந்த காலேஜுக்கு ஒரு நாள் லீவ் போட்டால் தான் என்ன குறைஞ்சி போயிருமா? விடுங்க, அவனுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறானா. அட இவன் வேற புரிஞ்சுக்காம பேசுவான் அப்படின்ற மாதிரி ஜின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த டைமில் சுகா ஜின்னவே பார்த்துட்ருக்கான். சரி, நான் வேணா ஆரமோட வீட்டுக்கு போய் பார்க்குறேன் என்னன்னு அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறானா. ஜின்னு நானும் வரேன் அப்படின்ற சுகா கிட்ட சொல்கிறான். சுகாக்கு இதை கேட்க கேட்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ரொம்ப. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவனுக்கு பிடிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி விட்டுடுறான். என்ன அப்படியே யூனிவர்சிட்டி முடியுது. இப்போது சண்டே ஆகிருச்சா, இந்த டைமில் எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. அதாவது சுகா ஜின் மட்டும், ஏன்னா இவங்க 2 பேரும் ஆரம்ப பார்க்கறதுக்காக போகலான்ற மாதிரி இருப்பாங்க. பட் வி இருக்கா இல்லையா, நானும் வரேன் அப்படின்ற மாதிரி ஜின்னு கூட வந்திருப்பான். இங்கே இந்த ட்ரிப்பு இருக்கும் இல்லையா, இந்த இடத்துக்கு ஜேகே, ஜேஹோப் அண்ட் ஜிமின் இவங்க 3 பேர் மட்டும்தான் அந்த ட்ரிப்புக்கு போயிருப்பாங்க. அந்த பசங்கள்லாம் கேட்குறாங்க, எங்கே உங்களோட அந்த 4 மெம்பர்ஸும் வரலையா? இல்லை இல்லை, அவங்களுக்கு ஒர்க் இருக்குது, உங்களை மாதிரி வெட்டியாக இருப்பாங்க, அதான் நாங்கள் மட்டும் வந்தோம். ஏன் நீங்கள் வெட்டியாக இருக்கீங்களா? இல்லை இல்லை, எங்களோட அதையும் சேர்த்தவங்க பார்த்துட்ருக்காங்க, அதனால நாங்கள் வந்தோம், உங்களை மாதிரிலாம் யாராவது இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே கல்லாச்சிட்டே இருக்கானா. அவனுங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. ஜேஹோ பார்க்குறான். ஜேகே ஜின்மின் போய் இவனுங்க கூடலாம் ஸ்டே பண்ண வேண்டிய நிலமை வந்துருச்சு பார்த்தீங்களா நம்மளுக்கு. டே விடுடா, ரொம்ப கலாய்க்காதடா அவனுங்களை அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறானா. அது இருக்கட்டும் விடு, சரி வாங்கடா போகலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைம் சுகா எப்படியோ நம்ம ஆரமோட வீட்டை கண்டுபிடிச்சிட்றான். ஸோ ஜின்னையும் ஏன் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனால் ஆரமோட அப்பா மட்டும்தான், அதுவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு படுத்திருக்கான். அப்போது ஆரம் மேலே இருக்க கோவத்தை அப்படியே அவன் காமிச்சிட்ருக்கான். எவ்வளோ திமிர் இருந்தா என்னை விட்டுட்டு அந்த பையன் இவனை அப்ராட் கூப்பிட்டு போவானாமா. நான் என்ன பண்ணுவேன், நான் கஷ்டப்பட்டுட்டு நானே இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நானே சமைச்சிட்டு நானே எனக்கு சாப்பிட்டுட்டு இருப்பேனா? ஆரம் எப்படி இங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஓவராக பேசிட்டு திட்டிகிட்டு இருக்கான். எல்லாத்துக்குமே தோணுது, என்ன அவங்க அப்பா ஏதோ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. யாருப்பா அது, நீங்களாம் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுவா, நாங்கள் ஆரமோட ஃப்ரெண்ட்ஸு. ஆரமோட ஃப்ரெண்ட்ஸ் தானே. இப்படி தான் ஒரு பையன் வந்துட்டு அப்ராடுக்கு அவனை கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன்.
நீங்களாம் எதுக்கு வந்துருக்கீங்க, என் வீட்டை வாங்கிட்டு போவா, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புங்கடா அப்படி இப்படின்னு அப்படி பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது. என்னது, ஆரம் இங்கேருந்து போயிட்டானோ அப்படின்ற மாதிரி ஜின்னுக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி மனசு உடஞ்சிருது. சுகாவை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிக்கிறான். ஆரமே கூட சொல்லாமல் கூட போயிட்டான் அப்படின்ற மாதிரி. சுகா பார்க்குறான், நீ ஏன்டா இப்படி அழுவுற அப்படின்ற மாதிரி. நான் தான் அவனை லவ் பண்ணுறேனே, அவன்கிட்ட என் லவ் சொல்கிறதுக்கு முன்னாடியே இப்படி பண்ணிட்டான். அப்புறம் சுகா உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு. சரிண்ணா, நானுமே அவனுங்க கூட போகிறேன் ட்ரிப்புக்கு. ஏன்னா அவனுங்க இன்னொருக்கு போய் சேர்ந்துருப்பானுங்க. நாளைக்கு நானும் போகலான்ட்டு இருக்கேன். ஜின்னு பார்க்குறான். என்னை விட்டு நீ போயாகணுமா, போகாதடா வி அப்படின்றானா. நீயும் எங்கள் கூட வாடா அப்படின்ற மாதிரி வி கூப்பிட்றானா. இல்லை இல்லை என்னால் முடியாது, நான் இங்கேவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சோகத்தில் இருக்கான். சுகா வந்துட்டு, சரி வி, நீ அவங்க கூட கிளம்பு, நான் இங்கேருந்து இவனை பார்த்துக்கிறேன். அப்பாடி ரொம்ப தேங்க்ஸ் சுகா, அவனை மட்டும் விட்டு போயிடாத அப்படின்ற மாதிரி வி சொல்லிட்டு கிளம்பிடுறான். சுகாவும் ஜின்னும் தான் ஒன்றா இருக்காங்க. இப்போது ஜின்னு இருக்கா இல்லையா, ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமலே போயிடுது ஆரம்ப நினச்சி. சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜின்னோட அம்மா கேட்குறாங்க, என்னாச்சுப்பா சுகா, ஏன் ஜின்னு இப்படி இருக்கான்? ஆண்டி, நீங்கள் அவனை அடிக்கடி பார்த்துக்கோங்க, அவன் படித்து ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டான், அதனால தான் அவனை 2 நாளைக்கு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கே விட வேணாம், நான் வந்து அடிக்கடி அவனை பார்த்துக்கிறேன், பத்திரமா அவனை இருக்க வைங்க. வி கூட அங்கே போயிட்டான், ஸோ அவனை கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறானா. சரிப்பா, அவனை இங்கேருந்து பார்த்துக்கோ, நீயும் வேணா இங்கே ஸ்டே பண்ணுறியா வி வர வரைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அது வந்து ஆண்டி அப்படிங்கும்போது அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சுகா உடனே சொல்லிடுறான், அம்மா நானுமே அவங்களோட ட்ரிப் தாம்மா போகிறேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறான். ஸோ போய் சொல்லிவிட்டு ஜின் வீட்டிலே ஸ்டே பண்ணுறான். ஜின்னு கூட இருக்கிறது, ஜின்னை வெளியே கூப்பிட்டு போகிறது, ஜின் கூட பேசுகிறது, சாப்பாடு ஊட்டி விடுறது, இந்த மாதிரி நிறைய சுகா தான் அப்படி கேரிங்காக பார்த்துக்கிறான். தென் இந்த இடத்துல நெக்ஸ்ட் டே ஆகிடுதா, யாரோ ஒருத்தர் அந்த வெயிட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இந்த சண்டை போட்டுட்ருக்காங்க அந்த ஹோட்டலோட வெயிட்டர்கிட்ட. என்ன கேட்டால் நீங்கள் எதை வந்து கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி. யாருன்னு பார்த்தா ஜேகே தான். நான் அவங்கக்கிட்ட எந்த ஜூஸ் கேட்டால் நீங்கள் எதை கொண்டு கொடுக்குறீங்க, இப்போல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கான். அங்கேருந்து தலையிலேயே ஒருத்தர் வந்து அடிக்கிறான். செம்மையாக கோது ஜேகேக்கு, எவ்வளோ திமிரு இருந்தா நீ என் தலையிலேயே அடிப்ப அப்படின்ற மாதிரி அடிக்கிறதுக்காக கை வாங்குறான். பட் அந்த பையன் டக்குன்னு பிடிச்சிடுறான். ஃபஸ்ட் டைம் ஜேகே அந்த பையனோட கண்ணை அவ்வளோ க்ளோஸில் பார்க்குறான். உடனே ஃப்ளர்ட் ஆகிடுறான். என்னடா இவன் இவ்வளோ அழகாக இருக்கான், இதுக்கு முன்னாடி கூட நான் இப்படி பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி. இப்போ கரெக்டாக ஜிமின் அண்ட் ஜேஹோ வராங்களா. என்னடா நடக்குதுங்க, யாரா அந்த பையன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது போய் பார்க்குறான். ஜெஹோப்க்கு குஷியாகிடுது. வி அப்படின்னு சொல்லி ஹக் பண்ண போகிறானா. இந்த டைமில் வி, பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டிங்களா, நான் வருவேன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கான். ஜிமின் பார்க்குறான், என்னாச்சு ஜேகே அப்படின்ற மாதிரி. ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. வி வந்து இன்னுமே கையை பிடிச்சிட்டு தான் நிற்கிறானா. 2 பேரும் என்னடா போஸ் கொடுத்துட்ருக்கீங்க கப்பிள் மாதிரி அப்படின்னு ஜேஹோ கேட்டுறானா. இதை கேட்ட உடனே ஜிம்மினுக்கு அங்கே ஒரு மாதிரி கோவம் வருது. சரி வரீங்களா போகலாம் அப்படின்ற மாதிரி கோவமாக கத்துறான். ஆமாம், எங்கே அவங்கெல்லாம் வரலையா, அவங்க 3 பேரும்? அதை ஏன் கேட்குறீங்க, ஆரம் வந்து ஊருக்கு போயிட்டான் தெரியுமா. என்னடா சொல்கிற? ஆமாம், ஆரம் இனிமேல் நம்மளால் பார்க்க முடியாது, ஆரம் அப்ராட் போயிட்டான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன தெரியுமா, ஆரமோட அப்பா ரொம்ப குடிக்கிறான். ஆரம்க்கு யாருமே இல்லைடா, ஆரம்க்கு ஒரே ஒரு அப்பா தான், அவருமே ரொம்ப மோசமானவர். அந்த ஓனர் பையன் நல்ல வேலை அவன் வந்து ஆரம்மா அப்ராட் கூப்பிட்டு போயிட்டான். பரவாயில்ல, அங்கே போயாச்சும் நல்லா படிக்கட்டும். என்னடா சொல்கிறேன், நம்மக்கிட்டலாம் சொல்லாமல் கூட போயிட்டானே அப்படின்ற மாதிரி ஜேஹோப் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். விடுடா, அவங்க அப்பா கிட்ட இருந்து அவன் கஷ்டப்படுறதுக்கு அங்கே போயிட்டு அது நல்லபடியாக படித்து வரட்டும். ஏதோ சொல்கிறேன்னு ஒத்துக்கிறோம்டா, ஆனால் ஒரு வார்த்தை கூட வாடா சொல்லாமல் போவான் இந்த ஆரம் பையன். கஷ்டமாக இருக்குடா. சரி விடுங்க, அவன் நல்லபடியாக இருந்து வரட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின்னு சொல்கிறானா. அது என்னவோ உண்மைதான். பட் நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கான். என்னடாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி வி கேட்குறான். எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறானா. சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. தென் ஸ்விம்மிங் பூல் போகிறாங்களா. அந்த இடத்துல நம்ம வி இருக்கான்ல, ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நிற்கிறான். இதை நம்ம ஜேக்கு குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். வி அப்போ தான் நோட் பண்ணுறான், இவன் எதுக்கு நம்மளை அந்த பார்வை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி. வி விழ போகிறானா. டக்குன்னு ஜேகே வந்து பிடிச்சிட்றான். என்னடா பண்ணிகிட்ருக்க, எதுக்கு நீ என்னை பிடிக்கிற, விழுந்துட்டினா உனக்கு அடிபட்டுருல, அதான் பிடிச்சேன். என்னது, விழுந்தா எனக்கு அடிப்படுமா? டேய், நான் விழ போகிறது ஸ்விம்மிங் பூல்லடா. ஆமாம், என்ன அதிசயமாக நீ என் மேலே பாசம் காமிச்சிட்ருக்க? ஒன்றும் இல்லையே, இந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன். என்ன ஸ்விம்மிங் பூலில் இங்கேருந்து யார் விழுந்தாலும் போய் பிடிச்சி காப்பாற்றிட்டுருக்கியா? ரொம்ப தான் பண்ணாத போட அப்படின்ற மாதிரி ஜேகே அங்கேருந்து போயிடுறான். பட் ரொம்ப ஷையாகிறான். உள்ளுக்குள்ளேயே எனக்கு என்னாச்சு, நான் ஏன் அவனை போய் பிடிச்சேன், அவனுக்கு
ஒருவேளை இல்லை எனக்கு ஒருவேளை ஜேகே உனக்கு என்ன ஆச்சு? போயும் போயும் அவன் மேலே அவன் உன்னோட எதிரி ஜேகே. அவனுக்கு உனக்கு சண்டை மட்டும்தான் வரும். எதுக்கு உனக்கு அவனை போய் பிடிச்சிருக்கு? கண்டிப்பாக சொல்கிறான் அவனுக்கு உனக்கு பிடிக்கக்கூடாது அப்படிங்கும்போது மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். இதையுமே ஜேகே உத்து பார்த்துட்டு இருக்கானா? இப்போ இந்த இடத்துல ஜேஹோப்புமே நோட் பண்ணுறான். ஆமாம் என்ன நடக்குதுங்க? ஜிம்மின் அங்கே பாரேன். ஜேகே எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருப்பான். இன்னைக்கு காலையிலேருந்தே கொஞ்சம் வித்தியாசமாலாம் இருக்கான். என்ன சொல்கிற? இங்கே பாரேன் அவன் வியை பார்க்குற பார்வையே சரியில்லை. டக்குன்னு நம்ம ஜேஹோப் வி அப்படின்னு கத்துறானா? ஜேகே டக்குன்னு திரும்பி பார்க்குறான். இதை பார்த்த உடனேயே நம்ம ஜேஹோப்புக்கு சிரிப்பு தாங்கலை. இனிமேல் நம்ம ஜேகே மறுபடியும் குறுக்குறுன்னு வியை பார்த்துட்டு இருக்கானா? விக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகியது. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். ஒரு குரு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே சுற்றுமுற்றும் பார்த்து விட்டு சிரிக்க தோணுதே, சத்தம் போட்டு குதிக்க தோணுதே, சற்று முன்பு கேட்ட பாடல் பாட தோணுதே, வெட்கமின்றி ஆட தோணுதே, ஒன்று ரெண்டென்று கோடி வரை எண்ணி நேரம் போக்குகின்றேன் நான் என்ன சொல்ல, காலை பகலென்றும் மாலை இரவென்றும் கோடு போட்டவனை தேடுகிறேன் கொல்ல, அன்பே அன்பே பொல்லாத இந்த காதல், நீயும் நானும் சேர்ந்தால்தான் அது விட்டு போகுமே, வேண்டி நீ தினம் தினம் உந்தன் தோளில் சாய போவதை. தென் அப்படியே இங்கே ஆப்போசிட்டில் ஃபுல்லாக நம்ம ஜின் இருக்கான் இல்லையா, புலம்பிக்கிட்டே இருக்கான். எனக்கு ஆரம்பு ஃபஸ்ட் டைம் அப்படி பிடிச்சிச்சு. ஆரம்பை விட்டு போகக்கூடாதுன்னு தோணுச்சு. ஆரம் கூட லைஃப் லாங் வாழணும்னு தோணுச்சு. ஆனால் ஆரம்புக்கு என்ன பிடிக்கலல, அவனை தானே பிடிச்சிருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் கூட என்னை விட்டு போயிட்டான்ல. சுகா என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? என்னை பார்த்தா உனக்கு கோவம் வருதா? இல்லை என்னை பார்த்தா கஷ்டமாக இருக்கா? அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கானா. பட் சுகாவுக்கு எல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரீசன் சுகா லவ் பண்ணுறது ஜின்னா. பட் ஜின்னா அவனை லவ் பண்ணிகிட்ருக்கான். அவனை பற்றி இவன்கிட்ட புலம்புறதுக்கு கேட்க ஆள் இருக்கு. பட் சுகாவுக்கு புலம்புறதுக்கு இல்லை, அவன் லைஃப்பை பற்றி சொல்லவோ கேட்க யாருமே இல்லை. ஜின்னுக்கிட்டே இதை சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஜின்னு அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான். இப்போ இதை சொல்ல போனால் எனக்கு அது எப்படி ஒரு மாதிரி கேவலமாக நினைக்க தோணுது. ரீசன் அவனே அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது என்னோட இதை போய் சொல்லி நான் அவனை இன்னுமே கஷ்டப்படுத்தணுமா? இல்லை இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆண்டி அவனை பார்த்துக்கோங்க ஜின், நீ கவலைப்படாத, அவன் திருப்பி வந்துடுவான். உன் கணவங்களாக இருந்தாங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. அது வரைக்கும் நீ அதான் நாங்களாம் இருக்கோம்ல, எங்கள் கூட இரு, நாங்கள் அவங்கள பத்திரமா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் ஜின் அப்படிங்கும்போது டக்குன்னு ஜின் சுகாவோட கையை பிடிச்சி பார்த்துப்போ சுகா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சுகாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ கூட நீ நீங்கள் இருக்கணும்னு சொல்லலைல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வரான். அப்போது கேர்போர்டில் வேகமாக ஒரு பையன் வந்துட்டுருக்கான். அவன் லைட்டாக சுகாவை அப்படியே சுற்றி விட்டுறானா. சுகா அப்படியே கீழே விழுந்துடுறான். கையெல்லாம் சரிஞ்சிருது. ஒரு மாதிரி இருக்குது அந்த இடத்துல. யாருமே இல்லை கூட, ஏதோ விட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே அங்கே ஒரு போர்டு மாதிரி இருக்குது. அதில் ஒரு குட்டி குச்சி மாதிரி இருக்குது. அதை நிற்க வச்சு அதில் அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீ நீ உன் பேரெல்லாம் சுகாவா? உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்குது. நீலாம் ஒரு ஆளா? உன் மனசில் ஒன்று வச்சிருக்கல, அதை சொல்கிறதுக்கு கூட உனக்கு தைரியம் இல்லைல்ல. நீலாம் இருக்கிறதே வேஸ்ட்டு. உனக்கு உனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா அதை சொல்லக்கூட உனக்கு தைரியம் இல்லை. எதுக்குடா இன்னும் இருக்க? புரியுது, அவனுமே கஷ்டத்தில் தான் இருக்கான். அதுக்காக உன்னை நீ எப்படி ஒழிச்சு வச்சுக்கணுமா? எவ்வளோ நாள் நீ இப்படியே இருக்க போகிற? சின்ன வயசுலேருந்தே உனக்கு அதை பிடிச்சிச்சின்னா கேட்கணும்னு தோணும். ஆனால் அதை உன் தம்பிக்கு விட்டு கொடுத்துட்ற, இல்லாட்டி வேறு யாருக்காவது விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற. உனக்கா வாயை திறந்து அதை கேட்கணும்னு தோணாதா? உனக்கு அவனை பிடிச்சிருக்கல, கேட்க வேண்டியதானே? அப்போது சுகா அவனுக்குள்ளேயே இல்லை, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, ஆரம் திரும்பி வந்துடுவான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆரம் வந்ததுக்கப்புறம் அவங்க சேர்ந்துருவாங்க. பட் என்னால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த இடத்துல உட்காந்துடுறான். அழுக கூட வரமாட்டேங்குது. இதுக்கு மேலே முடியாது அப்படின்ற மாதிரி சுகா ஃபோன் பண்ணுறான். ஜின்னு தாங்க எடுக்கிறான். என்னாச்சு சுகா, இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? இல்லை, இதுக்கு மேலே என்னால் என் மனசில் இருக்கிறத மறைக்க முடியாது. எனக்கு உன்கிட்ட சொல்லியாகணும். என்ன சொல்ல போகிற சுகா? ஆமாம், அது எனக்கு வெளியே ஸ்ட்ரைட்டாக உன்கிட்ட, அதாவது என்ன சொல்கிற சொல்லு சுகா. நானே ஆல்ரெடி ஃபீலிங்ஸில் இருக்கேன். நீ ஃபீலிங்ஸில் இருக்கன்னு எனக்கு தெரியுது ஜின். அவன் திருப்பி வரப்போகிறதில்ல. ஏன்னா அவனுக்கு
இன்னொருத்தனை பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆனால் எனக்கு உண்மையாலுமே உன்னை பிடிச்சிருக்கு. நான் உன்னை பார்த்தா அடுத்த செகண்ட்லேருந்தே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. நீயும் நானுமே நம்ம ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அப்போலேருந்தே எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சி. ஆனால் எனக்கு அதை அவன்கிட்ட நேரில் சொல்ல தைரியம் வரல. ஃபோனில் தான் சொல்ல முடியும்னு எனக்கு தோணுச்சு. சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் என்னை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறானா. பட் ஜின்னு இந்த இடத்துல ஆல்ரெடி அப்படி இருக்கான்ல. ஸோ கோவத்தில் நீ என்ன ஓவராக பார்த்துருந்தா இதை உனக்கு சொல்லியிருக்க தோணாது. இந்த இடத்துல கூட உனக்கு தேவையானதை நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிறல்ல. எந்த ஒரு லவ் பண்ணுற பர்சனும் அவங்க லவ்வர் இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் நீ இப்படி நினைக்கிறல்ல, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல சுகா. இனிமேல் நான் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் கண்ணு முன்னாடியே வந்துடாத அப்படின்ற மாதிரி ஜின்னு கட் பண்ணிடுறான். சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தாங்க முடியல. உட்காந்து அப்படியே அழணும்னு தோணுது. பட் முடியல. எனக்கு தெரியும் உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, என்னை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் ஏன் சுகா சொன்னேன், எல்லாம் உன் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவரை அடிச்சுக்க ஆரம்பிக்கிறான். ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். அங்கமே என்னிடம் என்ன குறை கூறு, வந்து விட்டதே கண்ணுக்குள்ள நீரு, உந்திடாமலே சிறு வயதில் ஊஞ்சலாடினோம், மாறிடாமலே நடுவயதில் ஊரு கூடினோம், ஒரு நாள் கூட நீங்காமல் கேலி பேசினோம், நாம வேறாக பார்த்தோரை ஏனோ ஏசினோம் செல்வமே. சொல்லடி பட்டு நான் கண்டதில்ல காயம், சொல்லடி பட்டு நான் நிற்பதென்ன நியாயம், காதலோடு நீ இருந்திடவே காவலாகினேன், காணலாகி நீ பறந்திடவே சாகப் போகிறேன், உன்னை சேராமல் வாழ்ந்தாலே ஏது நிம்மதி, என ஏற்காமல் போனாலே போடி உன் விதி உன் விதி. சுகா அந்த இடத்துல இருந்து நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறான். அங்கே இருக்கவங்கலாம் வந்து பார்க்குறாங்க, என்னாச்சு, யார் இந்த பையன் இப்படி கிடக்கான் அப்படின்ற மாதிரி. தென் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. வீட்டுக்கும் ஃபோன் வருது, இந்த மாதிரி ஒரு பையன் இப்படி கிடக்கான் அப்படின்ற மாதிரி. அம்மாவும் அப்பாவும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா சுகா அப்படி அடிபட்டு கிடக்கான். பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஆக்கிடுது. லைட்டாக கண்ணை முழிக்கிறானா அம்மா அப்பா. ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கும்போது டக்குன்னு அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்களா. இப்போதான் சுகா மனசை விட்டு இன்னுமே அழ ஆரம்பிக்கிறான். என்னாச்சு சுகா, நீ எதுவுமே சொல்லக்கூட வேணாம், நீ நல்லா அழுதுரு, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சதை பண்ணு, ஆனால் தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக மட்டும் இருக்காத அப்படின்றாங்க சுகாவோட அப்பா. தென் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கே. அப்பா, இதை ஜேகே கிட்ட மட்டும் சொல்லாதீங்க, அவன் ரொம்பவே கஷ்டப்படுவான். இல்லை, நாங்கள் சொல்ல மாட்டோம், ஆனால் இனிமேல் நீ கேர்ஃபுல்லாக இரு சுகா, நம்ம வெளியே எங்கேயா சாப்பிட போகலாமா? அப்பா, இல்லைப்பா வேணாம், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ப்பா. சரி இரு, என் அம்மா செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்பா, எனக்காக உங்களுக்கு பிடிச்ச அந்த டிஷ் எனக்கு உங்களுக்கு பிடிக்கும்ல, அதை செஞ்சு தந்து கொடுக்குறீங்களா, நீங்கள் செஞ்சு தரீங்களா அப்படின்னு ஆசையாக கேட்குறாங்களா. சுகா அப்பா உடனே கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி வேகமாக போயிட்டு செய்ய ஆரம்பிக்கிறாரு. சுகாவுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. ஏன்னா இது வரைக்கும் வாயை திறந்து எதுவுமே கேட்டிருக்க மாட்டான். பட் ஃபஸ்ட் டைம் இப்படி கேட்குறானா, அப்பா அவ்வளோ அழகாக ஓடி போய் செஞ்சுட்டு வரேன்னு போகவும் ஒரு மாதிரி சந்தோஷமாகிடுது. தென் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. 3 பேருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. இந்த டைம் ஜேகே வீடியோ கால் பண்ணுறான். அண்ணா என்னண்ணா பண்ணுற, அண்ணா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கத்துறானா. ஏன்டா இப்படி பண்ணுற, என்ன உன் ஃபேஸில் என்ன அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கத்துறான். இதை நம்ம மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் கேட்டுடுறாங்க. ஜெய்ஹோப் ஜிம்மின் வீலா என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் கத்துறாங்களா. அது ஒன்றும் இல்லை, லைட்டாக இடிச்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். பட் அவங்க அம்மா அப்பா ஃபேஸ்லாம் டல்லாக இருக்கா. இதை ஜேகே நோட் பண்ணுறான். அப்பா அம்மா என்னாச்சு சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, அதான் சுகா அந்த மாதிரி வந்துட்டான். இங்கே நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டை காட்டுங்க அப்படின்னு ஜேகே மிரட்டுறானா. பார்த்தா அவங்க அப்பாவுக்கு பிடிச்சது. இது ஜேகேக்குமே ரொம்ப பிடிக்குமா. என்னை விட்டு நீங்கள் மட்டும் எல்லாம் சாப்பிட்றீங்களா, அப்பா நீங்கள் தான் செஞ்சீங்களா, எனக்கு கொடுக்காம சாப்பிட்றீங்களா, இருங்க வந்து உங்கள் வீட்டில் வந்து பாருங்கள் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருக்காரா. சுகா டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டுறான். மறுபடி ஜேகே கால் பண்ணுறானா, எடுக்கவே இல்லை. அப்பா நீங்கள் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே ஜேகேக்கு கோவம் வருது. இவன் எப்படி எனக்கு தெரியாமல் என்னை விட்டு எங்கள் ஃபேமிலி டிஷ் சாப்பிட்லாம், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி கத்துறான். வீக்கு சிரிப்பு வந்துடுது. அடடே சாப்பாடு தானேடா சாப்பிட்றாங்க, இதுக்கு இவ்வளோ கோவப்படுவியா, அதெல்லாம் உனக்கு தெரியாது, சொன்னால் புரியாது,
அதெல்லாம் அப்படிதான். எப்படி அண்ணன விட்டு எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். டக்குன்னு வாயில ஒரு அடி வச்சிடுறானாம். ஜேகே கோவம் வருது. 2 பேரும் துரத்திட்டு பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்களா, இது நம்ம ஜிமினுக்கு ஹர்ட் ஆகுது. ஆர்மிஸ் இந்த எண்டிங்கோட பார்ட் 6 ஃபோர்ஸ்டு மேரேஜ் லவ் ரிவீல் நம்ம ஓட்டி7 மிக்ஸ்டு ஷிப்பிங் ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு அடுத்த பார்ட் போகணுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி. அப்புறம் ஆர்மிஸ் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.